அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ரீசனிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதில் இது வரைக்கும் 2 கிளாஸ் போயிருக்கு. ஸோ இப்போ 3ஆவது கிளாஸ். ஓகேவா? 3ஆவது கிளாஸ் டாபிக் என்ன அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சரியா? இந்த கோடிங் டீகோடிங்லேருந்து மட்டுமே 3 to 5 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. சரியா? பார்க்க ஒரே கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். சரியா? நம்ம அந்த ஸ்பாட்டில் எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? அனாலஜி அதில் கூட இதே மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பார்த்துருப்போம். ஓகேவா? அடுத்து கோடிங் அண்ட் டீகோடிங் ரொம்ப முக்கியமான டாபிக். ரீசனிங்கில் ஒரு கொஷின் கேட்குறாருன்னா எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா இந்த கோடிங் அண்ட் டீகோடிங்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? இன்றைக்கி அதில் என்னென்ன மாடல் இருக்குது, சரியா, அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஷின். சர்டின் கோட் லாங்குவேஜ். சரியா? ஒரு கோட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெட் அப்படிங்கிற வார்த்தையை இப்படி எழுதியிருக்காங்களாம். சரியா? எல்இடி அப்படிங்கிற வார்த்தையை ஏதோ ஒரு இதை யூஸ் பண்ணி 12 52 0ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ வின் அப்படிங்கிறத எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஒன்றுனா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இன்னும் ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். எடுத்த உடனே நம்ம எதில் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எல் அப்படின்னாவே அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நமக்கு என்ன நம்பர் இருக்கோ அதை தான் வச்சு பார்க்கணும். பாருங்கள், எல் அப்படின்னா அது கரஸ்பாண்டிங்கான நம்பர் இருக்குது 12. அப்போது லெட் எல்இடி அப்படிங்கிறதுல எல்லுக்கு பதிலாக 12 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஈனா என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. டீனா 20. ஒன்றுமே பண்ணல, டேரெக்டாக அந்தந்த லெட்ரு எத்தனாவதாக இருக்கோ அந்த நம்பரை யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. பெருசாக வேறு ஒரு கான்செப்ட் இல்லை, இவ்வளோ தான் கான்செப்ட். சரியா? இப்போ இதிலே நம்பர் யூஸ் பண்ணி வரது இருக்கும், லெட்டர் டு லெட்டர் வரும். சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. சரி, அதில் ஒரு மாடலாக நமக்கு ரீசன்ட் பேட்டர்னில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்க யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி வின் எழுதலாமா? டபிள்யூ அப்படின்னா அதோட நம்பர்ஸ் என்ன? 23. நீங்கள் ஒரு டைமே இதை நீங்கள் எழுதுகிறப்போவே ஒரு சில அந்த லெட்டரோட நம்பர் வந்து உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும். சரியா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறப்போ ஃபுல்லாக எழுதி அதுக்கு நம்பர் போட்டு அதை சால்வ் பண்ணுங்கள். போக ஓரளவு உங்களுக்கே மெமரிஸ் ஆயிரும். சரியா? நம்பர் பார்த்தோன்னா டீனா இப்போ 20, எஃப்னா 6, செப்பினா 16 சொல்லி ஓரளவு உங்களுக்கே ஓரளவு மெமரிஸ் ஆகும். நீங்கள் அதே திருப்பி சால்வ் பண்ண அது அவங்களுக்கு அப்படியே மெமரிஸ் ஆயிரும். சரியா? அப்போ என்ன இருக்குது? 23 இருக்குது. 23 பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக தெரிஞ்சிச்சு இந்த 2 ஆப்ஷன் வராது. ஏ ஆர் பி, இதுதான் என்னோடய ஆன்சர். சரியா? அப்போ ஐ அப்படின்னா என்ன? 9. ஸோ அப்புறம் ஃபைனலாக லாஸ்ட்டில் என்ன? என் அப்படின்னா எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. சரியா? அப்போ என்னோடய ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. இப்படி தான் பண்ணணும். ரைட்டா? புரிஞ்சா? அப்போ எடுத்த உடனே எல்லுனா அதுக்கான கரஸ்பாண்டிங்கான நம்பர் என்ன? 12 அப்படிங்கிறத வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அது வரலை அப்படின்னா அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டாக உள்ளதை யோசிச்சுக்கணும். அந்த மாதிரி வராமல் இருக்கலாம், பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி தான் எல்ஐடி அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்போது தேட் அப்படிங்கிறத எந்த மாதிரி எழுதுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. செக் பண்ணி பார்த்துடலாமா? எல்ஐடி. ஓகேவா? இது எப்படி எழுதியிருக்காங்க? எல்னா என்ன? இப்போ தான் பார்த்தோம் 12. ஐனா என்ன அப்படின்னா 9. டி அப்படின்னா என்ன? 20. இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்போ தேட் THAT. அப்போ டீனா என்ன? 20. ஹச்னா எவ்வளோ அப்படின்னா 8. ஏனா 1. அப்போது 208 1. இதுதான் என்னோட ஆன்சர். அகைன் டீனா என்ன? 20ன்னு வரும். அப்போ 20 81 20ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் என்ன? சி. அதுக்கு புரிஞ்சா? முதல்ல பார்க்குறப்போ ஒரு பேசிக்கான ஒரு மாடல் பார்க்குறோம். சரியா? ஒரு லெட்டரை எப்படி நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்ன? அது எத்தனாவது இடத்துல இருக்குது, ஆல்ஃபபெட் சீரீஸ் படி அது எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் ஒரு லெட்டரை நம்ம நம்பராக மாற்றுவோம். அதே மாதிரி இந்த லெட்டரை நம்பராக மாற்றுறோம். சரியா? முதல்ல டேரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் எனக்கு அந்த மாதிரி டேரெக்டாக பண்ணுறதுல நீ எல்லுக்கு 20 வரலன்னா அடுத்த உடனே என்ன பண்ணணும்? ரிவர்ஸில் எண்ணி பார்க்கணும். 1 2 3 4 சொல்லி ரிவர்ஸில் எண்ணி பார்த்துட்டு அதில் என்ன வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுபடி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ரைட்டா? இப்போ 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். டேரெக்டாக பேசிக்காக உள்ளது பார்த்துருக்கோம். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ 3ஆவது கொஸ்டின். இன் சர்டன் கோட் லாங்குவேஜ் இஃப் மெல்ட். ஸோ மெல்ட் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா இப்படி எழுதியிருக்காங்க. அப்போது TIMIDA எப்படி எழுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? முன்னாடி 2 கொஸ்டின் பார்த்ததில் அவங்க டேரெக்டாக அந்த எல்லுனா 12ன்னு சொல்லி டேரெக்டாகவே திக் போட்டாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். MELT. சரியா? குரூப் டியில் கேட்ட கொஸ்டின் தான். சரியா? 2018 செப்டம்பர் அக்டோபரில் நடந்துச்சு நமக்கு. ஸோ அப்போது கேட்டதில் ஒரு ஸ்கிரிப்டில் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி. சரியா? இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஓரளவு ஈஸியாக கேட்பாங்க. ஸோ ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேட்பாங்க. சரி, இப்போ இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். எம் அப்படின்னா 2ன்னு வந்திருக்கு, இ அப்படின்னா 4, எல் அப்படின்னா 1, டீனா 9. அந்த மாதிரி யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா? பார்க்கலாமா என்ன மாதிரி வருது அப்படின்னு. எம் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் நம்பர் என்ன? 13ன்னு இருக்குது. ஆனால் இங்கே வேறு 2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ எம் அப்படின்னா என்ன? 13.
சரியா? இப்போ கீழே கூட எழுதிக்கலாம். சரி, ஸ்ட்ரைட்டாக எழுதுறத விட அதுக்கு கீழே எழுதுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லது. சரி, 13. இ அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5, எல் அப்படின்னா என்ன 12, இதுனா 20. சரியா? இப்போவே நம்ம மெமரிஸ் அதை டீன்னு வந்தாலே அந்த இடத்துல நம்ம இதை செக் பண்ணி பார்க்காம டேட்டா 20 போடுறோமா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண சில நம்பர் உங்களுக்கு அப்படி மனப்படமாக ஆயிரும். சரி, இப்போ டீன் பார்க்குறப்போ நம்ம இதை பார்க்காம டேட்டா டீனா 20 எழுதணுமா, அந்த மாதிரி ஒரு எழுத்தாக நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சரி, அதுவே ஆயிரும். சரி பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்பர், ஆனால் அவங்க வேறு என்ன பண்ணியிருக்காங்க, வேறு 2ன்னு தான் எடுத்திருக்காங்க. அப்போ 2 அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, சரி இந்த 13லேருந்து 1 கழிச்சு அப்படின்னா 12. சரியா? 12ல் அந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்திருக்காங்க 2 அப்படின்னு. சரியா? 4ல் 1 கழிச்சோம் அப்படின்னா என்ன 4, அது யூனிட் டிஜிட் என்ன 4. அடுத்து 1 இருக்கா, அப்போ இதுலேருந்து ஒரு 1 கழிச்சோம் அப்படின்னா 11, அந்த 11ல் யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்து எழுதியிருக்காங்க. அடுத்து டீனா என்ன 20, ஸோ அதுலேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 19, அதில் யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ 2419ங்கிறது இப்படி தான் எழுதியிருக்காங்க. புரியுதா? அப்போ அதுக்கான வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டு இந்த 13ல் ஒரு 1 கழிச்சோம் அப்படின்னா 12, 12ஓட யூனிட் டிஜிட். சரியா? 5லேருந்து ஒரு 1 கழிச்சோம் அப்படின்னா 4, இங்கே 4 மட்டும் தான் இருக்குது. அப்போ அதோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா 4. அடுத்து இல்லைனா என்ன 12, அந்த 12ல் ஒரு 1 கழிச்சோம் அப்படின்னா 11, அதோட யூனிட் டிஜிட்டு. சரியா? அடுத்து டீனா என்ன 20, அதில் ஒரு 1 கழிச்சோம் அப்படின்னா 19, அதோட யூனிட் டிஜிட் என்ன 9. இந்த மாதிரி அந்த வார்த்தையை எழுதியிருக்காங்க. சரியா? இதை நீங்கள் அங்கங்கே தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும். சரியா? அடுத்து இதே மாதிரி இதை நம்ம எழுத போகிறோம். TIMID. சரி, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் எதெல்லாமோ போட்டு முட்டி மோதி பார்த்துட்ருப்பீங்க. இந்த மாதிரி கான்செப்ட்டும் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஏற்றிக்கோங்க. சரியா? நீங்கள் டேரக்ட் நார்மலாக போட்டு பாருங்கள், வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் கூட யோசிக்கணும். சரி, ஒரு 1 கழிக்கிறது, யூனிட் டிஜிட் மாற்றுறது, இந்த மாதிரி கூட கேட்குறாங்க. ஸோ இப்போ டீனா என்ன, இப்போ இதில் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சா, மறுபடியும் இங்கே 20, ஐக்கு பதிலாக 9 அப்படின்னு போட்டுட்ருக்கக்கூடாது. டேரெக்டாக அந்த இதை பண்ணி ஃபைனல் ஆன்சர்த்துக்கு போடணும். இப்போது டீனா என்னன்னு சொல்லியிருந்தால் 20 இருக்குது, அதில் ஒரு 1 கழிச்சோம்னா 19, அதோட யூனிட் டிஜிட் என்ன 9. சரி, அப்போ ஐனா என்ன 9, அதில் 1 கழிச்சோம்னா 8, அதோட யூனிட் டிஜிட் என்ன 8. அது மாதிரி எம்மை பார்த்தோன்னா 13, அதில் ஒரு 1 கழிச்சோம் அப்படின்னா 12, யூனிட் டிஜிட் என்ன 2. 982 எங்கே ஆன்சர் இருக்குது, 2 ஆன்சர் இருக்குது. இது வராது. ஏவா சியா. அப்புறம் ஐலேருந்து ஒரு 1 கழிச்சோம் அப்படின்னா 8, அது யூனிட் டிஜிட் என்ன 8. லாஸ்ட்டாக என்ன டியோட யூனிட் டிஜிட் என்ன 3. இந்த ஆன்சர் ஏ. ஓகேவா? அப்போ இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படியும் கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th. அப்புறம் சினா 24, இஒய் அப்படின்னா 46, தென் எஃப்எக்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன்னா இங்கே ஃபார்வர்டில் செக் பண்ணி பாருங்கள், சிக்கு பதிலாக 3ன்னு போடுவாங்க. இதே ரிவர்ஸாக செக் பண்ணாங்க அப்படின்னா, நான் ரிவர்ஸில் எழுதியிருக்கேன்னா ஏபிசிடி எழுதிட்டு நம்பர் மட்டும் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா சரி ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். அதில் பாருங்கள் சிக்கு என்ன வருது அப்படின்னு, சி அப்படின்னா 24. கரெக்டாக? அப்போ சியை நான் ரிவர்ஸில் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா 24 வருது. அது மாதிரி இஒய்இ அது மாதிரி எழுதி பார்க்கலாமா என்ன வருதுன்னு. இஏ ரிவர்ஸில் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா 22, ப்ளஸ் ஒய்ஏ ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா 2, அகெயின் இஏ எண்ணி பார்த்தோம் அப்படின்னா 22, எல்லாத்தையும் கூட்டணும் எவ்வளோ வருது 46 வந்துருச்சா? சரியா? அப்போ சிஏ வந்து ரிவர்ஸ் எண்ணி பார்க்குறாங்க 24, இதை ரிவர்ஸில் எண்ணி பார்த்து ஒரு லெட்டருக்கான நம்பரை போட்டு கூட்டினோன்னா 46. அது மாதிரி இந்த எஃப்ஓஎக்ஸை போட்டுடலாமா? அது மாதிரி எஃப்ஓஎக்ஸ் இதை போட்டோம் அப்படின்னா எஃப்க்கு ரிவர்ஸில் என்ன வருது 21. ஓ அப்படின்னா ஃபார்வர்ட் எண்ணி பார்த்தா ஸோ ஓக்கு வந்து என்ன வரும் 15 வரும், ஆனால் அவங்க ரிவர்ஸில் எண்ணணும், அப்போ 12 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னா 3. இதெல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு 36. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 5th கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8 அப்படிங்கிறத இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க, 11 அப்படிங்கிற இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. அப்போது 6 இந்த மாதிரி கோட் பண்ணுவாங்க. ஈஸியாக பார்த்தோன்னே அடிச்சிடலாம். கரெக்டாக? 8 அப்படின்னா 1லேருந்து 8 வரைக்கும் எழுதியிருக்காங்க, 11 அப்படின்னா 1லேருந்து 11 வரைக்கும் எழுதியிருக்காங்க. அப்போ 6னா என்ன 1லேருந்து 6 முடிஞ்சு போச்சு. இப்படிலாம் கேட்டிருக்காங்க சார் RRB குரூப் டியில் இப்படிலாம் கேட்டிருக்காங்க சார். அதுதான் பார்த்துக்கோங்க சார். அந்த ஷிஃப்ட் வந்தவங்களுக்கு ஈஸியாக ஒரு மார்க் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். அடுத்து டேக் அப்படின்னா அதை 7915, கேட் அப்படின்னா 297, கேக் அப்படின்னா என்ன? ஸோ இப்போது நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு, ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு வார்த்தையை மட்டும் கொடுத்துட்டு இப்போ இந்த கேக் கேட்டிருந்தாங்கன்னா டீக்கு பதிலாக 20, ஏக்கு பதிலாக 1, அந்த மாதிரி நீங்கள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி போடணும். சப்போர்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஏபிசிடி உங்களுக்கு தேவைப்படாது. புரியுதா? சப்போர்ட்டுக்கு 2 வார்த்தை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏபிசிடி தேவைப்படாது. அதுக்கு வேறு ட்ரிக் இருக்குது. டேக் அப்படின்னா அது எப்படி எழுதணும் 7915. கேட் அப்படின்னா 2
9 7. இப்போ கேக்குன்னா என்ன? இதான கொஷின். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சீனா என்ன 2, ஏனா என்ன 9, கேனா 1, ஈனா 5. என்னோட ஆன்சர் இதுதான். அப்போது டேக் கொடுத்துட்டு ஒரு அதுக்கான நம்பர் கொடுத்துட்டு அப்புறம் கேக் மட்டும் கேட்டாங்கன்னா வேறு வழியே இல்லை, ஏபிசியில் நம்பரை யூஸ் பண்ணணும். சப்போர்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஏபிசிலாம் தேவைப்படாது. இந்த மாதிரி எழுதிட்டு டேட்டா சிக்கு பதில் என்ன இருக்குது, ஏக்கு பதில் என்ன இருக்குது, அந்த மாதிரி போட்டு வேலை முடிஞ்சு. ஓகேவா? இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மானிட்டரை பார்த்தே போடுற அளவுக்கு கற்று வச்சுக்கோங்க. சரி, இந்த மாதிரி பேப்பர் பேனா யூஸ் பண்ணாமல் டேட்டாவே மானிட்டரை பார்த்து சி அப்படின்னா என்ன, இதில் ஃபஸ்ட் லெட்டர், அப்போ 2, இந்த 2 மட்டும் தான் நீங்கள் பேப்பர் எழுதணும். சரியா? இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பேப்பரை எழுதி டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. மானிட்டரை பார்த்தே இத்தனாவது பார்த்து இந்த நம்பரை மட்டும்தான் உங்கள் பேப்பரை எழுதணும். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி மாடலில் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து 7th பாருங்கள். 7வது கொஷின். இது எப்படி சால்வ் பண்ணுறது? சரியா? இங்கே சர்டன் லாங்குவேஜ் சிம்பிள் அப்படிங்கிறத எப்படி கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிளக் அப்படிங்கிறத எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்லீப்பை இப்போ இந்த மாதிரி கோட் பண்ணுவாங்க. நான் சொன்னேன்னா 2 வார்த்தை கொடுத்துட்டு சரி சப்போர்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை கொடுத்துட்டு அப்புறம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அது நீங்கள் ஃபுல்லாக ஏபிசிடியை யூஸ் பண்ணி போட தேவையில்ல, டேரெக்டாகவே பார்த்து போகல. பாருங்கள், இப்போ எஸ் அப்படின்னா என்ன, முதல்ல உள்ள எழுத்து 6, எல்லுனா என்ன, இதில் ரெண்டாவது எழுத்து என்ன 4, ஸோ 64. அப்போது இது 2 கிடையாது, பியா அல்லது சியா. ஓகேவா? அடுத்து ஈனா என்ன, இதில் கடைசி, அப்போது 99. ஆன்சர் முடிஞ்சிச்சு. சரி, இது 95 இருக்குது, 99 இருக்கா, அப்போ தெரிஞ்சிச்சு இதுவும் வராது, அப்போ அதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக 10 செகண்டுக்குள்ளே முடிச்சிடலாம். சரியா? 10 செகண்டுக்குள்ளே செம்மையை முடிச்சிடலாம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு போகலாமா? 8வது கொஸ்டின். சரி, இதுவும் அதே மாதிரி தான். சரி, அப்போது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறைய சிப்பில் கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, பாருங்கள். அப்போ அதே மாதிரி செக் பண்ணலாமா? ஹிஸ்ட்ரி அப்படின்னா இது, சிவிக்ஸ் அப்படின்னா இது. அப்போது விசிட்டர்னா என்ன, அப்போ முதல் என்ன இருக்குது, விஐன்னு இருக்கா, இங்கே நமக்கு விஐஏ சேர்ந்து இருக்குது. அப்போ 3வது லெட்ரு 4வது லெட்ரு. சரியா? இப்போ 3வது லெட்ரு 4வது லெட்ரு சேர்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 53. அப்போ தெரிஞ்சிச்சு பி வராது, சி வராது, ஒன்று ஏவாக இருக்கலாம், இல்லை டிஆர் இருக்கலாம். சரி, எழுதுகிறப்போவே உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வராதுங்கிறதையும் சேர்த்து பண்ணிடுங்க. நீங்கள் ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். சரியா? நீங்கள் தப்பு அதிகமாக பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராதுன்னு சொல்லி எவ்வளோத்துக்கு நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறீங்களோ தப்பு ரொம்ப 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 குறைஞ்சிரும். சரி, ரைட்டு. அடுத்து என்னது, எஸ்னா என்ன 2, ஐனா என்ன 3. சரியா? இப்போ நெக்லெக்ட் பண்ண முடியாது. இங்கே 53 23, இங்கே 53 23 இருக்கா, அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, போடணும். அடுத்து டீனா என்ன, இங்கேருந்து 4வது. ஸோ அப்போ இங்கேருந்து 4வது என்ன 6, ஓ இங்கேருந்து 3வது, அவ்வளோ. சரியா? 53 23 68, இங்கே 68 இருக்குது. அப்போ கண்டிப்பாக எனக்கு ஆப்ஷன் ஏ தான் இருக்கும், இது வராது. நெக்ஸ்ட்டு 9th. இதுக்கு ஏபிசிடி தேவைப்படும். சரியா? பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீ சர்டன் கோட் லாங்குவேஜ் LAME, லேம் அப்படிங்கிறது எப்படி எழுதியிருக்காங்க, JYKC. அப்போது மைண்ட் அப்படிங்கிறது எப்படி எழுதுவீங்க? இதுக்கு சப்போர்ட் வார்த்தையும் கொடுக்கல, நம்பரும் கொடுக்கல, சரி வேறு எதுவுமே கொடுக்கல. அப்போ வேறு வழியில் நம்ம ஏபிசியிலேருந்து நம்பரை யூஸ் பண்ணி அதில் எந்த மாதிரி லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரைட்டா? சரி, பாருங்கள். எல்லை ஜேன்னு எழுதியிருக்காங்க. எல் இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்கா, ஒன்றுமே பண்ணல. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை விட்டுட்டு எழுதியிருக்காங்க. அப்போ எல்லுலேருந்து 1 2 2வது எழுத்து எழுதியிருக்காங்க. சரியா? அடுத்து ஏனா என்ன, ஏலேருந்து 1 2 2வது வார்த்தை ஒயின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து எம்மில் 1 2 2வது வார்த்தை எழுதியிருக்காங்க. அப்போ ஒரு லெட்ரு ஃப்ரண்டில் எழுதியிருக்காங்க. அப்படின்னா சி. சரியா? அப்போ எல்லாமே எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஒரு லெட்டரை விட்டுட்டு அதுலேருந்து 2வது லெட்ரு. சரியா? அப்போது மைண்ட் இது எப்படி எழுதலாம், அப்போ என்ன வரும், கே. ஐனா என்ன வரும், ஜி. அப்புறம் கேஜியில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அவ்வளோ. மற்றதை நீங்கள் பார்க்க கூட வேணாம். கேஜியில் ஒரே ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா டக்குன்னு அந்த ஒரு ஆன்சரை போட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். சரியா? இவ்வளோ தான். கேஜி எல்சி தான் கண்டிப்பாக இருக்கும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா இங்கே இருக்குது, ஒரு லெட்டர் விட்டுட்டோம்னா எல்லா. அடுத்து ஈனா என்ன, சி. வந்துருச்சா, முடிஞ்சு போச்சா, KLC. அவ்வளோதான். ரைட். நெக்ஸ்ட்டு சரி, அதே மாதிரி பேர்ன் அப்படிங்கிறது எப்படி எழுதுவாங்க, YFIM அப்படின்னு எழுதியிருக்காங்க.
அப்போ வவுண்ட் இதை எப்படி எழுதுவாங்க? சரியா, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, லைட்டாக வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு போட தெரியுதா, எவ்வளோ செகண்டில் போட தெரிஞ்சு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் ஆன்சர் சொல்ல போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா, பார்க்கலாமா? சரி, இப்போ பி எப்படி எழுதியிருக்காங்க, ஒய்னு எழுதியிருக்காங்களா? அடுத்து யூவை எஃப்னு எழுதியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். எப்போவுமே எங்கேயாவது ஒரு இடத்துல பிஒய் ஏஇசட் இந்த இருக்கா, ஏஇசட் பிஒய் சிஎக்ஸு டிடபிள்யூ இவி இந்த மாதிரி எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே செகண்ட் ஹாஃப் எப்படி எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா, முதல்ல 13 லெட்டரை நார்மலாக எழுதிட்டாங்க, அடுத்த 13 லெட்டரை அப்படி எழுதாமல் அப்படியே அதுக்கு நேராக கரஸ்பாண்டிங்காக வந்து இப்படி எழுதியிருக்காங்க. சரி, அதுக்கு ஆப்போசிட் லெட்ரு, இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எழுதியிருக்காங்க ஏபிசிடியை. ஸோ ஏபிசிடியை நார்மலாக ஒரு ஆஃப் எப்படி எழுதிட்டு இன்னொரு ஆஃபை அப்படியே அது கீழே வந்து ரிவர்ஸில் வர மாதிரி எழுதியிருக்காங்க. சரியா, அப்படி எழுதுகிறப்ப எனக்கு என்ன தெரியுது, பேன் BURN அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா YFIM. சரியா, நீங்கள் ஏபிசிடி எழுதுகிறப்போ யூ எப்படி எழுதணும்னா இப்படி எழுதணும். சரியா, இவங்க ஏன் அந்த இடத்துல நீ ஸ்மால் யூஸ் பண்ணிக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. கரெக்டாக, ஏன்னா விக்கும் யூக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போயிடும். அங்கே இருக்க அந்த அர்ஜென்ட்டில் வியா யூ எழுதியிருக்கான்னு சொல்லி நம்ம எழுத்து நமக்கே தெரியாது. சரி, ஏன்னா ரஃப் சீட்டில் நம்ம அந்தளவுக்கு வேகமாக எழுதுகிறப்போ யாருக்கும் தெரியாது. சரி, அதனால் யூவி அதுக்கு டிஃப்ரென்ஸ் வர்றதுனால நான் யூ இந்த மாதிரி போட்டிருக்கேன். சரியா, அதனால் என்னோடய எழுத்து எனக்கே தெரியாது. இப்போ VU நான் அப்படி போட்டேன்னா இது எனக்கு வியா யூவான்னு எனக்கு தெரியாது. அதனால் யூ எப்படி போடுறீங்க, ஸ்மாலில் போடுங்க இந்த மாதிரி. சரியா, சரி, ஓகே. ஏன்னா அதனால் கூட ஒரு மார்க் போனாலும் போகும். அதனால் நீங்கள் யூ எப்போவுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, அப்போது PY UF அது இதுக்கு நேராக வருதா பாருங்க. PY யூ அப்படின்னா யூ இங்கே இருக்கா, யூனா F, அப்புறம் ஆர்னா I, அப்புறம் N அப்படின்னா M. இந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம வவுண்டுக்கு ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாமா, WOUND. அப்போ டபிள்யூனா என்ன, டபிள்யூ இங்கே இருக்குது, அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்குது, D. ஓகேவா, அதுக்கப்புறம் ஓனா அதுக்கு நேரம் என்ன இருக்குது, L. யூனா அதுக்கு நேரம் என்ன இருக்குது, F. N அப்படின்னா அதுக்கு நேரம் என்ன இருக்குது, M. அகெயின் D அப்படின்னா W. சரி, அதுக்கு ஆப்போசிட் லெட்டர் எழுதணும். அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கோ அதான் என்ன ஆன்சர், DLF MWC. புரிஞ்சா? அப்போது இந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அந்த டைமில் நீங்கள் யோசிக்கணும். சரி, PY எங்கேயாச்சும் பார்த்தாலோ UF எங்கேயாவது பார்த்தாலோ சரியா, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா Pலேருந்து நம்ம ரிவர்ஸில் போய் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2-3 லெட்ரு வரும். ஆனால் அடுத்த லெட்ரு பாருங்கள், U எங்கேயோ இருக்குது, F எங்கேயோ இருக்குது. சரியா, அப்போ அதை ரெண்டும் ரிலேட் பண்ண முடியாதா? அப்போ நீங்கள் பார்த்தோன்னே ஆப்போசிட் கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ என்னோடய ஆன்சர் என்ன, ஆப்ஷன் C, DLF MW. நெக்ஸ்ட்டு சரி, அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபயருங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க, இப்போ ஷார்ட்டுங்கிறத எப்படி எழுதுவாங்க. ரைட்டா, இதை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி போடுறாங்க அப்படின்னு. சரி, F. சரி, Fலேருந்து ஒரு லெட்டர் முன்னாடி. சரியா, ஃபயருங்கிறத DGBCன்னு எழுதியிருக்காங்க. அப்போ F அப்படின்னா அதை D எழுதியிருக்காங்க. அப்போ Fலேருந்து 1 2ஆவது லெட்டர் எழுதியிருக்காங்க. அது மாதிரி I. ஐலேருந்து ஜீனா என்ன, 1 2ஆவது லெட்டர் எழுதியிருக்காங்க. சரியா, அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லெட்டர் பின்னாடி எழுதியிருக்காங்க. இது ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அப்போ Sலேருந்து எழுதணும் அப்படின்னா Q. Sக்கு முன்னாடி என்ன அப்படின்னா Q. சரியா, அடுத்து நீங்கள் எப்போவுமே நார்மலாகவே எழுதிக்கோங்க. அந்த மாதிரி கொஸ்டினுக்கு போய்ட்டு இந்த மாதிரி ஏபிசிடி எழுதிக்கோங்க. எல்லாத்துக்கும் எழுத வேணாம். சரியா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் மட்டும் ஏபிசிடி மாற்றி எழுதிச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் எழுத வேணாம். அப்போது இங்கே ப்ரீவியஸில் போகிற மாதிரி இங்கே ப்ரீவியஸில் போயிடுவீங்க. எஸ்ஸுக்கு முன்னாடினா என்ன, Q. அடுத்து ஹச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா QF. அவ்வளோதான் என்னோட ஆன்சர், QFMR. சரி, மேக்ஸிமம் 2-3 இது கண்டுபிடிக்கிறப்போவே போடுற மாதிரி தான் இருக்கும். சரியா, அதுக்கு ரொம்பலாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் 2 லெட்டர் இல்லை 3 லெட்டர் போடுறப்போவே உங்களுக்கு ஆன்சர் கணக்கு தெரிஞ்சிடும். சரியா, ஓகே. அடுத்து 12. சரி, இதுக்கு நமக்கு ஏபிசிடியே தேவைப்படாது. சரியா, ஏன்னா அதில் இருக்கிற MATவே மாற்றி எழுதியிருக்காங்க, 2 அதில் இருக்கிறதே மாற்றி எழுதியிருக்காங்க. அப்போ ஈஸியாக சரி நம்ம மாற்றி எழுதிட்டு போயிடலாம். சரியா, சரி பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். MATயை அப்படியே மாற்றி TAMன்னு எழுதியிருக்காங்க. சரியா, அடுத்து 2ங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க, TNER எழுதியிருக்காங்க. அப்போது TNER மாற்றி எழுதியிருக்காங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, TSEF. சரியா, இந்த மாதிரி ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, TSEF. சரியா, கவனமாக பார்த்து பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும்.
ஸோ அந்த 4 வார்த்தையை மாற்றி 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 போட்டு எழுதியிருப்பாங்க. கரெக்டாக நம்ம எழுதின ஆன்சர் டிஎஸ் இஎஃப் எங்கே இருக்கோ அதை பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. சார் நெக்ஸ்ட்டு 13ஆம் கொஸ்டின் அதே மாதிரி தான். இந்தியன் அப்படிங்கிறது எப்படி எழுதியிருக்காங்க? NADINAன்னு எழுதியிருக்காங்க. சேம் வே எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது எப்படி எழுதிவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுக்கும் நமக்கு ஏபிசிடி தேவைப்படாது. சரியா? அப்போது இருக்கிற லெட்டரை தான் மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்க. அப்போ நமக்கு ஏபிசிடி தேவைப்படாது. எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். NA. சரியா? அப்போது இந்த இந்தியன் அப்படிங்கிறத ரெண்டு வார்த்தையாக பிரிச்சுருக்காங்க. சரி, நான் தனியாகவே எழுதி சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் இது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு NAன்னு எழுதிட்டாங்க தலைகளை மாற்றி. இல்லைனா நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 எப்படி எழுதிட்டாங்கன்னா 10 எழுதிட்டாங்க. அதாவது இந்த 2 வார்த்தையும் மாற்றி எழுதிட்டாங்க. இந்த DAங்கிறது அப்படியே தான் இருக்குது. அப்போது 5 6 3 4 அப்புறம் NA எப்படி எழுதியிருக்காங்க 2 1 இந்த NAயை மாற்றி எழுதியிருக்காங்க. சரியா? அப்போது கடைசி 2 லெட்டர் மட்டும் எழுதி அதை மாற்றிட்டாங்க. நடுவில் இருக்க 2 லெட்டர் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இந்த ஐஎன்னா NAன்னு எழுதிட்டாங்க. அது மாதிரி இந்த எக்ஸ்பர்ட்டை பிரித்து எழுதிடலாமா? சரியா? என்ன கான்செப்ட்னு கண்டுபிடிக்கிறது தான் டைம் ஆகும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக மாற்றி எழுதிட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரியா? அப்போ மொதல் என்ன பண்ணுவாங்க? ஏஎன்னை மாற்றி எழுதிட்டாங்களா? அப்போ ஆர்டியை மாற்றி எழுதினீங்கன்னா டிஆர். டிஏ என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றும் பண்ணல. அப்போ பி அப்படி இருக்கட்டும். அப்புறம் ஐஎன் எப்படி எழுதியிருக்காங்க? NAன்னு எழுதியிருக்காங்க. அப்போ இஎக்ஸை எக்ஸி. சரியா? அப்போ அந்த மாதிரி எங்கே உங்களுக்கு ஆன்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் சி. சரி, பி கிடையாது, சி. ஓகேவா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். TRPEXC. ஓகேவா? அப்போது 2 பிரித்து இதை வந்து மாற்றி எழுதியிருக்காங்க. இதை அப்படியே எழுதியிருக்காங்க. இதை மாற்றி எழுதியிருக்காங்க. ஓகேவா? உடனே எல்லாத்தையும் மாற்றி எழுதிடக்கூடாது. எல்லாத்தையும் மாற்றி எழுதுனா அது வேறு ஆன்சரு. இப்படி இருக்கும். TREPXCன்னு இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மாற்றி எழுதலை. 2 தான் மாற்றி எழுதியிருக்காங்க. சென்ட்ரல் உள்ளதை அவங்க மாற்றவே இல்லை, அப்படியே தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஒரு இதை மட்டும் பார்த்துட்டு அப்போ மாற்றி தான் எழுதியிருக்காங்க நினச்சி பண்ணிக்கிறாங்க. எல்லாத்தையும் மாற்றி தான் எழுதியிருக்காங்க. அங்கே செக் பண்ணணும். சரியா? சில டைம் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. சில டைம் 2 மாற்றி கொடுத்துருப்பாங்க. சில டைம் இந்த சென்ட்ரல் இருக்க கூட ஒன்றுமே பண்ணல, அப்படியே இருக்குது. ரைட்டா? இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து மெமரியை எப்படி எழுதியிருக்காங்க? அப்போது லைட்டாக அதில் இருக்கக்கூடிய வார்த்தையை ஜம்பிள் பண்ணி எழுதியிருக்காங்க. கரெக்டாக? அதே மாதிரி நம்ம இதை ஜம்பிள் பண்ணி எழுதினீங்கன்னா முடிஞ்சு. சரி, எந்த மாதிரி ஜம்பிள் பண்ணி எழுதியிருக்காங்க? மெமரின்னு இருக்குது. ஸோ அதை எப்படியோ ஜம்பிள் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரி எழுதியிருக்காங்க சொல்லி பாருங்கள். ROMEMY. ரைட், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஜம்பிள் பண்ணி எழுதியிருக்காங்க சொல்லி பாருங்கள். கடைசியில் இருக்க லெட்டர் அங்கே மாற்றவே இல்லை. கரெக்டாக? கடைசியில் இருக்க ஒய்ங்கிறது ஒய் அப்படியே வந்துருச்சு. இதுங்களுக்குள்ளே தான் ஏதோ மாற்றி எழுதியிருக்காங்க. சரியா? அப்போது இந்த OR அப்படிங்கிறத ROன்னு சொல்லி மாற்றி எழுதிட்டாங்க. MEயை அப்படியே தூக்கி எழுதிட்டாங்க. இந்த M அப்படி ஓரமாக வந்துருச்சு. அவ்வளோதான் நடந்திருக்கு. சரியா? பார்க்கலாமா? அதே மாதிரி ட்ரை பண்ணி போகணும். கடைசியில் T அப்படியே இருக்குது. அப்போ இது 2ல் ஏதோ ஒன்று வரும். ஓகேவா? IC. இங்கே இருந்து 3ஆவது லெட்ரு. SI. ஓகேவா? இங்கே கடைசியிலேருந்து 2 லெட்டர் எடுத்த மாதிரி நம்ம இங்கேருந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை மாற்றி எழுதிட்டாங்களா? SI. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? நமக்கு சின்ன வார்த்தை கொடுத்தா தான் ரொம்ப வேலைப்பாடு இருக்கும். பெரிய வார்த்தை கொடுத்தாங்கன்னா அதிகமாக வேலைப்பாடே இருக்காது. ஓகேவா? கடைசியில் எனக்கு T வரணும். இது 2ஐயும் மாற்றி போடணும். இந்த போட்டிருக்காங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? போட்டு அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிருங்க. இவ்வளோதான். லைட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு லைட்டாக பாருங்கள். பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். போட்டுவிட்டு முடிச்சிருங்க. ரைட்டா? நெக்ஸ்ட்டு போகலாமா? அடுத்து மேத்தமெட்டிக்ஸ். இது எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. சேம் வே இங்கிலீஷ் எப்படி கோட் பண்ணுவீங்க? சரி, இது ஈஸியாக தான் பண்ணியிருக்காங்க. சரி, M அப்படின்னா என்ன? ஸோ அப்போ M அப்படின்னா அதோட அடுத்த லெட்டரான N போட்டிருக்காங்க. A அப்படின்னா அதுக்கு அடுத்த லெட்டரான B யூஸ் பண்ணியிருக்காங்க. Tனா அதுக்கு அடுத்த லெட்டரான U யூஸ் பண்ணியிருக்காங்க. Eனா F. ஒன்றுமே பண்ணல.
அப்படியே அடுத்தடுத்த வார்த்தையை யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸி கொஷின் தான். சரியா, ஏதோ ஒரு ஷிஃப்ட்டில் ஈஸியான கொஷின் கேட்டிருக்காங்க. ரைட்டா, பாருங்கள் இ அப்படின்னா நம்ம என்னென்னு போடணும், எஃப். சரியா, அதுவும் எஃப்பில் ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. மற்றதை நீங்கள் செக் கூட பண்ண வேணாம், பண்ணாலும் அதான் வரப்போகுது. சரி, என்னன்னா என்ன, ஓ. அடுத்து ஜி அப்படின்னா ஹச், எல்னா எம், ஐஜே, எஸ்டி, ஹச்ஐ, அவ்வளோதான். சரியா, அது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈஸியாக அதை மட்டும் அடிச்சு விட்டு போயிடலாம். ஓகேவா, அப்போது ஏதோ ஒரு ஷிஃப்ட்டில் அவங்க லக்கு அவங்களுக்கு ஈஸியாக கேட்டு வச்சுருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரி, 16ஆம் கொஷின். இது ஆப்ஷன் இஸ் ரிட்டன் அஸ் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் பண்ணி எழுதி வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஸ்கூல் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது எப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா. இது அதே மாதிரி தான் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஏ அப்படின்னா என்ன, அதுக்கு அடுத்த லெட்டர் பி. அப்போது ஆப்ஷன், சரியா, எஸ்இஎன்டி. ஸ்பெல்லிங் எழுதுகிறப்போ கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. சரியா, ஏன்னா சில டைம் ஆப்ஷன் அப்படின்னா மீனிங் உள்ள வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க, மீனிங் இல்லாத வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க. சரியா, அதனால் ஸ்பெல்லிங் எழுதுகிறப்போ கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை தான் எப்படி எழுதியிருக்காங்கன்னா PDVISZ. சரியா, முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா +1 பண்ணி எழுதியிருக்காங்க, ஏக்கு அடுத்த லெட்டர். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, BD +2 பண்ணி எழுதியிருக்காங்க. சரி, முதல்ல ஏக்கு அடுத்த லெட்டர் எழுதிட்டாங்க, அடுத்து 1 விட்டுட்டு அடுத்த நம்பர் எழுதியிருக்காங்க. SVனா என்ன, 2 லெட்டரை விட்டுட்டு எழுதியிருக்காங்க. ஈனா என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போது 3 லெட்டரை விட்டு எழுதியிருப்பாங்க. அப்புறம் ஈனா தான். அப்புறம் என்னன்னா என்ன, 4 லெட்டரை விட்டுட்டு எழுதியிருப்பாங்க. 4 லெட்டரை விட்டுட்டு எழுதிட்டாங்களா. அடுத்து டீனா என்ன, 5 லெட்டரை விட்டுட்டு எழுதியிருப்பாங்க. அப்போது என்ன கான்செப்ட் சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதை நம்ம அப்ளை பண்ணணும். சரி, கண்டுபிடிக்க ஒரு 30 செகண்டு, அதை அப்ளை பண்ணக்கு 30 செகண்டு, 1 நிமிஷம் ஆயிருந்த கொஷினை போடுறதுக்கு. சரியா, அப்போ எஸ்னா என்ன, ஸ்கூல். சரி, ஸ்கூலை எப்படி மாற்றி எழுதியிருக்காங்க, முதல்ல அதுக்கு அடுத்த லெட்டரை எழுதணும். அடுத்து என்ன, ஒரு லெட்டரை விட்டுட்டு இ. சரி, அடுத்து 2 லெட்டரை விட்டுட்டு எழுதணும். 2 லெட்டரை விட்டு எழுதணும் அப்படின்னா கே. அடுத்து ஓனா என்ன, 3 லெட்டரை விட்டுட்டு எழுதணும். 3 லெட்டரை விட்டாச்சா எழுதணும் அப்படின்னா போய் பாருங்கள், ஆன்சர் எதுவும் போடுற மாதிரி இல்லை, ஏன்னா எல்லாமே நியரஸ்ட்டாக தான் இருக்குது. அடுத்து 4 லெட்டரை விட்டுட்டு எழுதணும். TEK TST அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா TEK, அவ்வளோதான். ST 7லேருந்து 5 லெட்டர் விட்டு எழுதணும் அப்படின்னா 6. ஓகேவா, அப்போ என்னோடய ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான், TEK STR. ஓகேவா, அப்போது நம்ம கான்செப்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். +1 +2 +3 +4 +5 +6, அவ்வளோதான். ஓகேவா, சரி, 17. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி SKYJACKING. சரி, நான் யாருன்னே சொன்னேன்னா சில டைம் மீனிங்கோடு கேட்பாங்க, சில டைம் மீனிங் இல்லாமல் கூட கொடுப்பாங்கன்னு. ஸோ மீனிங் இல்லாத மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதை அப்ளை பண்ண சொல்கிறாங்க. சரியா, சரி, என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு SKY இப்படி இருக்குது. சரி, இதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி, இதுலேருந்து நமக்கு வார்த்தையை பார்க்கும்போது தெரியுது இருக்கிறதா ஏதோ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி இருக்குது. சரியா, பார்க்கும்போது தெரியுதா, அதில் இருக்கிறது தான் ஏதோ பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆனால் என்ன கான்செப்ட்னு சொல்லி தெரியல. என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், மொத்தத்தில் எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 5 6 7 8 9 10 இருக்குது. அது 5 5 பிரிச்சுட்டாங்க. சரியா, 5 5 பிரிச்சுட்டு இதை மட்டும் மாற்றி எழுதிட்டாங்க, AJYKS. சரியா, இதை தான் மாற்றி மாற்றி எழுதிட்டாங்க. சரி, சின்னதாக இருக்கனால கோடு போடல, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, AJYKS. சரியா, அப்போ 10 இதை பாதியாக பிரித்து மொதல் ஹாஃப் மட்டும் ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, இங்கே 2 ஹாஃப் மட்டும் ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி இது எழுதலாமா, இது எழுதணும் அப்படின்னா CHEA PJACKS. இதே மாதிரி பாதியாக பிரித்து அப்போ ஒரு ஹாஃபை ரிவர்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் 2 ஹாஃபை ரிவர்ஸ் பண்ணணும். எத்தனை இருக்குது பாருங்கள், 2 4 6 8 10 இருக்குது. மொதல் 5 தனியாக பிரிச்சிட்டேன். அப்போ என்னென்னு வரும், PAEHC. அடுத்து இதை மாற்றி எழுதணும் அப்படின்னா SKCAJ. அப்போ 2 சேர்த்துலாமா. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள், PAC
இதுதான் ஆன்சர். ஓகேவா? மொதல் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோடய ஆன்சர் அதுதான். ஓகேவா? அப்போது அதில் இருக்கிறதே ரிவர்ஸ் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னா அது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் அதை பாதியாக பிரித்து மொதல் ஆஃப் இப்படியும் 2 ஆஃப் அப்படியும் எழுதியிருக்காங்க. சரியா? ஒரு 2-3 டைம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, அதில் இருக்க வார்த்தையை தான் திருப்பி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் பஸ்லிங் இருக்குது. அதை எப்படி எழுதியிருக்காங்க, இதை எப்படி எழுதியிருக்காங்க, இதை எப்படி எழுதுவீங்க, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதில் இருக்கிற வார்த்தையை தான் இங்கே வந்திருக்கு. சரி, எல்லா வார்த்தையுமே அதில் இருக்க தான் வந்திருக்கு. அப்போது எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சொல்லி பாருங்கள். இப்போது BUZZLING இப்படிங்க வார்த்தையை எப்படி எழுதியிருக்காங்க, ZZUPGNIL இப்படின்னு எழுதியிருக்காங்க. சரியா? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 இதாக சேர்த்துருக்காங்க. சரியா? இது அப்படியே ரிவர்ஸ்லாம் பண்ணல. சரி, 2 பிரிச்சுருக்காங்க. முதல்ல PU ZZLING இந்த மாதிரி 2 பிரிச்சுட்டாங்க. அப்போது 3ஆவதையும் 4ஆவதையும் கொண்டு வந்து இங்கே எழுதிட்டாங்க. சரியா? அப்போ நம்ம மாற்ற வேண்டிய வார்த்தையை சரி எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பாருங்கள். முதல்ல மாற்ற வேண்டிய வார்த்தையை பாருங்கள். எது மாற்ற வேண்டியது இதுதான். WS இதை மாற்றணும். சரி, அப்போது இதை மாற்றினா எந்த மாதிரி வரும்னு சொல்லி பாருங்கள். அப்போ 2 பிரிச்சிடலாமா? 2 பிரிச்சாச்சு. எப்படி பண்ணியிருக்காங்க, 3ஆவது 4ஆவது ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க. இப்போ 3ஆவது 4ஆவது ஃபஸ்ட்டு எழுதிடலாமா? அதை எப்படி எழுதியிருக்காங்க, IZ. சரியா? அதை அவங்க டேரெக்டாக எழுதலை. இதை 2ஆவது 3ஆவதாக அவங்க மாற்றி கூட எழுதியிருக்கலாம். சரியா? அப்போ IZன்னு எழுதியிருக்காங்களா இல்லை இசட்டை எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் எல்லாமே எப்படி இருக்குது, இசட்டைன்னு இருக்குது. அப்போது WZ அவங்க இது 3ஆவது 4ஆவது அப்படியே எழுதாமல் 4ஆவது 3ஆவதுன்னு எழுதியிருக்காங்க. சரியா? அப்போ நமக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு, இது IZ கிடையாது, இசட்டை அப்படின்னு. சரி, ரைட்டு, இசட்டைன்னு எழுதிட்டேன். அடுத்து PU அதை எப்படி எழுதியிருக்காங்க, UPன்னு எழுதிட்டாங்க. அப்போ இதே பாதியாக பிரித்து இது 2 இங்கே இது 2 இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ எனக்கு என்னென்ன வரணும், WSILன்னு எழுதியிருக்காங்க. சரியா? இதுதான் அதில் டைப்பிங்கில் ஒரு எஸ் மிஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இதுதான் என்னோடய ஆன்சர். ஓகேவா? பாதியாக பிரித்து மொதல் 2 இதை மாற்றி எழுதிட்டாங்க, அடுத்த 2 மாற்றி எழுதிட்டாங்க, அடுத்து இது 2 மாற்றி எழுதிட்டாங்க, இது 2 மாற்றி எழுதிருக்காங்க. இதுதான் கான்செப்ட். சரியா? அப்போ அதில் இருக்கிற வார்த்தையே அதில் இருக்குது அப்படின்னா சரி ரிவர்ஸில் அப்படியே எழுதியிருக்காங்களா இல்லை பாதியாக பிரித்து எழுதியிருக்காங்களா இல்லை 2 பிரித்து எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? அப்போது அதில் இருக்கிற வார்த்தையே வச்சு அதை கோட் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னா நீங்கள் அதை வேறு வழி இல்லை அதிலே வச்சு பார்க்காதீங்க, கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். பேப்பர் பேனா யூஸ் பண்ணி தான் போடணும். சரியா? பெரிய வார்த்தையாகவும் இருக்குது, அதில் இருக்க வார்த்தையாகவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வழியே இல்லை, பேப்பர் பேனா யூஸ் பண்ணியே நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோங்க. சரிங்களா? ஈஸியாக தான் இருக்கும். சரி, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சரி 19வது கொஷின். சரி, அதில் இருக்க வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க. சரி, எப்படின்னு சொல்லி பாருங்கள். MIZZLY இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா நீங்கள் சைடில் எழுதி பார்க்குறத விட அந்த வார்த்தைக்கு கீழே எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? நீங்கள் சைட்லலாம் எழுதாங்க, கீழே எழுதி பாருங்கள். ZIMYLZ. சரியா? என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப்படியே 2 பிரிச்சுட்டாங்க. இதை மட்டும் மாற்றி எழுதியிருக்காங்க, இதை மட்டும் மாற்றி எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். சரியா? இது இங்கே, இது இங்கே, இது இங்கே, அது மாதிரி இது இங்கே, இது இங்கே, இது இங்கே, அந்த மாதிரி மாற்றி எழுதிட்டாங்க. சரியா? மேக்ஸிமம் இருக்கிற வார்த்தை ரிப்பீட் பண்ணி கேட்குறதா இருந்தால் அதை பாதியாக பிரித்து மொதல் ஆஃப் இந்த பக்கம் 2 ஆஃப் அந்த பக்கம் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே 2018 குரூப் தான். எல்லாமே 2018 குரூப்பில் கேட்ட கொஷின் தான். சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இதை மாற்றி எழுதிடலாமா? சரி, அவங்க கேட்ட வேர்டு என்ன, இந்த வேர்டு PUZZ. சரியா? இதை பாதியாக பிரிச்சாச்சு. அப்படியே ரிவர்ஸில் எழுத வேண்டியதான். ZZUP TROW ஆப்ஷன் ஏ. இசட் எழுதும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு ஆப்ஷன் ஏ தான் அப்படின்னு. ஓகேவா? அப்போது இங்கே 6 வார்த்தை கொடுத்துட்டு அங்கே 8 வார்த்தை கொடுத்தாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிரித்து ரிவர்ஸில் எழுதணும். ரைட்டா? சரி, ரைட்டு. நெக்ஸ்ட்டு இது எப்படி பண்ணுறாங்க சொல்லி பாருங்கள். சரி, இதுதான் கொஷினு. அவேக் அப்படிங்கிறது எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி எழுதுவாங்க. ஸோ ஏன்னா என்ன, அதுக்கு முன்னாடி லெட்டர் இசட் எழுதியிருக்காங்க. அப்போ எஃப்னா அதுக்கு முன்னாடி லெட்டர் என்ன, இ.
ஓகேவா. டபிள்யூ அப்படின்னா வி எழுதியிருக்காங்க, முன்னாடி லெட்டர் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆர் அப்படின்னா என்ன வரும், கியூ. சரியா. அப்போது அந்த வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு உங்கள் ரஃப் ஷீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் எழுதுங்க. வேறு எதுவுமே அதில் டாட்டோ இல்லை கோடோ எதுவுமே போடாதீங்க. ரைட்டா. அடுத்து என்ன வரணும், ஐனா என்ன, ஹச். அதுக்கப்புறம் ஈனா என்ன, டி. என்னன்னா எம். ஃபைனலாக சி. இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இக்யூஹெச், யூக்யூஹெச், அப்புறம் டிஎம்சி. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ ஏவும் சி ஒரே மாதிரியே இருக்குது. ஸோ என்னோடய ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இது எல்லாமே இருக்குது. ஓகே. 20 கொஸ்டின் பார்த்துருப்போம். ஸோ இது நமக்கு இந்த மாடல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் கோடிங் டிகோடிங். சரி, அப்போது கோடிங் டிகோடிங் போடுறதுக்கு இந்த ஏபிசிடி தான் முக்கியம். சரியா. சிலதுக்கு நம்பர் யூஸ் பண்ணி போடலாம், சிலதுக்கு இதுலேருந்து 4வது எழுத்து, இதுலேருந்து 5வது எழுத்து, அந்த மாதிரியும் போடலாம். ரைட்டா. அடுத்தது சரி, இந்த மாதிரி கேட்பாங்க. சரியா. ஒரு பஸ்ஸில் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டு சில டைம் ஒரு கொஷினும் கேட்கலாம், இல்லை 2 கொஷினும் கேட்கலாம். சரியா. இந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணிவிட்டு இதுலேருந்து அவங்க ஒரு கொஷினும் கேட்கலாம், இல்லை 2 கொஷினும் கேட்கலாம். ஸோ அது அவங்க கேட்குறத பொறுத்து இருக்குது. அது எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. சரியா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க லாங்குவேஜை நீங்கள் நோட்டில் எழுதியே சால்வ் பண்ணுங்கள். சரி, இப்போ நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை எழுதி எது அதோ டேரெக்டாக அதை பேப்பரில் போட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா மானிட்டரில் பார்த்துருங்க அப்படியே. சரியா. இதை போட்டு தேவையில்லாமல் எழுதிட்டு இருக்க வேணாம். சரியா. ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க நீங்கள் எழுதிருங்க, எழுதி பார்த்தா தான் ஆன்சர் வரும். சரியா. அதனால் ஃபஸ்ட்டு படிக்கிறவங்க எழுதிருங்க. சரி, பாருங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், அதை கற்றுக்கோங்க. அதே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எழுதாமல் டேரெக்டாக மானிட்டரை பார்த்தே போடுற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி, ரைட். பாருங்கள், ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி சர்டன் கோட் லாங்குவேஜ் பின் டின் ஃபின் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னா டெலிஜியஸ் ரெட் ஃபுட்டுன்னு மீனிங். சரியா. அப்போது PIN TIN FIN இதுதான் என்னென்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா டெலிசியஸ், இந்த குறியீடு. சரியா. டெலிசியஸ் ரெட் ஃபுட். சரியா. பேப்பரில் ஆரம்பிக்கிற இடத்துல எழுதிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரியா. ஓகே. அப்போ இது முடிஞ்சு. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, TIE TIP SIG. இது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், பியூட்டிஃபுல் எல்லோ ரோஸ். ஓகேவா. அப்புறம் லாஸ்ட்டாக 3 இது கொடுத்தாங்கன்னா அது கொஷின் ரொம்ப ஈஸி. பேன் ஃபின், இதுக்கான மீனிங் என்ன, ரோஸ் அண்ட் ஃபுட். அவ்வளோதான். ஓகேவா. ரைட். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபுட்டு அப்படிக்கான கோட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா. நல்லா கவனிங்க. பின் அப்படின்னா அது டெலிசியஸுக்கு, டின் அப்படின்னா ரெட்டுக்கு, ஃபின் அப்படின்னா ஃபுட்டுக்கு அப்படின்னு எடுக்கலாமா அப்படின்னா அப்படி எடுக்கக்கூடாது. சரியா. மொதல் வார்த்தையை தான் குறிக்கும், ரெண்டாவது வார்த்தை தான் குறிக்கும்லாம் கிடையாது. சரியா. மொதல் வார்த்தை 3ஆவது வார்த்தை கூட குறிக்கலாம். அது என்ன ஏதுங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது, அது செஞ்சு பார்த்தா தான் தெரியும். சரி, நான் எப்படி செஞ்சு பார்க்குறதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபுட்டுக்கான கோட் வேர்டு என்ன சொல்லி கேட்குறாங்களா. இப்போ ஃபுட்டு அப்படிங்கிற எழுத்து இதில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். மொதல் உள்ளதுலேயும் கடைசி உள்ளதுலேயும் தான் இருக்குது. அப்போது இதில் வரக்கூடிய ஏதோ ஒரு எழுத்தும் இதில் வரக்கூடிய எழுத்தும் தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. சரியா. அப்போது இதுக்கு என்னது காமனாக இருக்குது. சரியா. நல்லா கவனிங்க. இதுக்கு என்ன காமனாக இருக்குது அப்படின்னா, சரியா, ஃபுட்டுங்கிறது காமனாக இருக்குது அந்த வார்த்தை. வேறு எந்த வார்த்தையுமே காமனாக இல்லை. இதுலேயும் ஃபுட்டுன்னு இருக்குது, இதுலேயும் ஃபுட்டுன்னு இருக்குது. அப்போது கோடில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். FIN காமனாக இருக்குது, FIN காமனாக இருக்குது. அப்போ என்னோடய ஆன்சர் ஃபின். ரைட்டா. அப்போது எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்கள். ஃபுட் அப்படிங்கிற கேட்டிருக்காங்களா. இப்போ ஃபுட்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த வேர்டு எத்தனாவது சென்டென்ஸில் இருக்குது, மொதல் சென்டென்ஸில் இருக்கா, 2வது சென்டென்ஸில் இருக்கா, 3வது சென்டென்ஸில் இருக்கா. சரியா. எதில் இருக்குன்னு சொல்லி அதில் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அப்படி 2வது வார்த்தையில் இருக்குது இல்லை 3வது வார்த்தையில் இருக்கோ அப்படின்னா அது எந்த வார்த்தையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்துட்டு அது எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். 1வதுலேயும் 3வதுலேயும் மட்டும் இருக்கா, அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண அப்படின்னா அதில் ஃபுட் இருக்குது, இதில் ஃபுட்டுன்னு இருக்குது. இதுக்கு என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா FIN காமனாக இருக்குது. அப்போ அதான் என்னோடய ஆன்சர். ஒருவேளை இப்போ ரோஸ்க்கு சொல்லி கேட்குறான்னு வச்சுக்கலாம், என்ன ஆன்சர் வரும், அது 2வதுலேயும் 3வதுலேயும் தான் இருக்குது. சரியா. அப்போ 2வதுலேயும் 3வதுலேயும் மட்டும் தான் ரோஸுன்னு இருக்குது. அப்போ இதில் என்னது காமனாக இருக்குது, SIG காமனாக இருக்குது. அப்போ இதுதான் ரோஸுக்கான கோட் வேர்டுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சரியா. சரி, ஓகே. அப்போ FIN அப்படின்னா ஃபுட்டு, SIG அப்படின்னா அது ரோஸு.
அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய பிஏன்னு எதை குறிக்கும்? ஆண்டை குறிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? மிச்சம் இருக்க பிஏன்னு எதை குறிக்கும் அப்படின்னா ஆண்டை குறிக்கும். இப்படி தான் நீங்கள் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க முடியும். சரியா? புரிஞ்சா? சரி, இப்போ ஒரு வேளை எல்லோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ எல்லோ கேட்குறாங்க அப்படின்னா சரி, இப்போ ரோஸ் காமனாக இருக்குது, அப்போ எஸ்ஐஜிங்கிறது ரோஸ்ன்னு சொல்லிடலாம். சரியா? வேறு ஏதாவது இருக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு? பியூட்டிஃபுல் ஏதாவது காமனாக இருக்கா? இல்லை. எல்லோ வேறு ஏதாவது காமனாக இருக்கா? இல்லை. அப்போது இந்த டிஐஇ அது எல்லோ குறிக்குமா, இல்லை டிஐபி எல்லோ குறிக்குமான்னு சொல்லி என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துமே உறுதியாக சொல்ல முடியாதா? இப்போ நான் எனக்கு எல்லோ சொல்லி கொஸ்டினில் கேட்குறாங்க, அப்போ நான் என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, புரியுதா? பியூட்டிஃபுல் எல்லோன்னு சொல்லி இருக்குது, அதில் எது பியூட்டிஃபுல்லுக்கு எது எல்லோக்குன்னு எனக்கு தெரியாது. சரியா? ஆனால் எனக்கு எல்லோ என்னன்னு சொல்லி கொஸ்டினில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் 1 3 கம்பேர் பண்ணி பார்க்கணும். 1 2 கம்பேர் பண்ணி பார்த்தா அப்போயே வரல. சரி, 2 3 கம்பேர் பண்ணி பார்த்தா அப்போயே எனக்கு ஆன்சர் வரல. எதை கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு ஆன்சர் வரல அப்படின்னா அப்போ எல்லோ கேட்டிருக்காங்கன்னா நான் என்ன ஆன்சர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? டிஐஇ ஆர் டிஐபி. சரியா? எய்தர் ரெண்டில் ஏதாவது ஒன்றா இருக்கும் அப்படின்னு தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். உறுதியாக இதுதான் இதோட ஆன்சர், உறுதியாக இதோட ஆன்சர் சொல்ல முடியாது. அவ்வளோதான். புரிஞ்சா? இப்போ இந்த கொஷினுக்கு ஃபுட்டு கேட்டாங்க, என்னால் ஆன்சர் எஃப்ஐஎன்எல் பண்ண முடியும். ரோஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். சரியா? இப்போ எல்லோ கேட்டாங்கன்னா உறுதியாக ஆன்சர் பண்ண முடியாது, ஆனால் என்னால் கெஸ் பண்ண முடியும். டிஐயாக இருக்கலாம், டிஐபியாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக எஸ்ஐஎன் வராதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா அது ரோஸுக்கு போயிடுச்சு. இதுதான் கான்செப்ட். சரியா? இது மாதிரி ஒரு 4-5 கொஷின் இருக்கும். சரியா? வார்த்தை யூஸ் பண்ணி கேட்பாங்க, ஒரு வேளை நம்பர் யூஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு 4-5 கொஷின் இருக்குது. அதை பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தான் கோடிங் டிகோடில் கூடிய மாடல்ஸ். ரைட்டா? 2-3 கொஷின் இருக்குது, அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் யூ சாம். சரி, அதுக்கான கோட் வேர்டு என்ன? RIAIKAன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? ஆர் யூ சாம். சரி, இது எப்படி எழுதியிருக்காங்க? RIAIKA. அதுக்கப்புறம் ஆல் ஹேட் யூ. ஸோ அதுக்கு மீனிங்லாம் இருக்காது, சும்மா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை என்ன எழுதியிருப்பாங்க? VILIKA RI. ஓகேவா? ஃபைனலாக ஆல் ஆர் ஃபேக். எப்படி எழுதியிருக்காங்க? MIAILE. அவ்வளோதான். மொத்தமே 3 வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கேட்டிருக்காங்க தான் பார்க்கணும். ஹேட் அப்படிங்கிற அந்த வார்த்தை எத்தனாவது சென்டென்ஸில் இருக்குது? முதல் சென்டென்ஸில் இருக்கா? இல்லை. 2வது சென்டென்ஸில் இருக்கா? அதில் தான் இருக்குது. 3வது சென்டென்ஸில் இல்லை. சரியா? அப்போ ஹேட் அப்படின்னா எனக்கு அப்போ VI இருக்கலாம், LI இருக்கலாம், RI இருக்கலாம். ஏஐ கண்டிப்பாக இருக்காது. இப்போயே தெரிஞ்சிச்சு. புரியுதா? சரியா? எனக்கு VIயாக இருக்கலாம், இல்லை LIயாக இருக்கலாம், RIயாக இருக்கலாம். சரியா? ஏஐ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அப்போ ஹேட்டுக்கு ஏஐ கிடையாது. இப்போயே விட்டுருங்க. சரி, அப்போ எது ஒரிஜினல் ஆன்சர் சொல்லி இப்போ செக் பண்ணி பார்த்தோம். ஓகேவா? சரி, இப்போ 1வது 2வது கம்பேர் பண்ணி பார்க்குறேன். எது பொதுவாக இருக்குது? U பொதுவாக இருக்குது. ஓகேவா? U பொதுவாக இருக்கா? அப்போது 1வது 2வது அந்த கோட்வேர்டு எது பொதுவாக இருக்குது? சரி, RI பொதுவாக இருக்குது. சரியா? நீங்கள் அதை 2 ரவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு கையோட ஓரமாக இப்படி எழுதி வச்சுருங்க. U = RI. அப்போது RIங்கிறது யூக்கு போயிடுச்சா? அப்போ எனக்கு ஹேட்டுக்கு வருமா? வராது. அடுத்து 1 2 கம்பேர் பண்ணிட்டோமா? அடுத்து 2 3 கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆல். இங்கேயும் ஆல். கோட்வேர்டில் எது காமனாக இருக்குது? LI காமனாக இருக்குது. அப்படியே கையோட ஆல் = LI. சரியா? அப்போ எல்லையும் வரான்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ ஹேட்டு அதுக்கு VI. அப்போ என்னோடய ஆன்சர் VI. இப்படி தான் நீங்கள் பண்ணணும். சரியா? இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிடுங்க. சரியா? ஓகேவா? புரிஞ்சா? முதல்ல இது 2 கம்பேர் பண்ணி பார்க்குறேன். U காமனாக இருக்குது. அப்போ இது 2க்கு என்ன காமனாக இருக்குது? RI காமனாக இருக்குது. அப்போ RIங்கிறது யூக்கு தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரியா? அப்புறம் இங்கே RI வந்துருச்சா? அப்போ RI இங்கே ஹேட்டுக்கு வராது. ஏஐ எப்போவுமே வராது, முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அப்போ LIயா VIயா? அப்போ அடுத்த 2 கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஆல் ALL. ஆல் இருக்குது, ஆல் இருக்குது. இங்கே 2 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா LI இருக்குது. சரியா? அப்போது LIங்கிறது ஆளுக்கு போயிடுச்சு. அப்போது மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்குது? ஸோ அப்போ என்னோடய ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா VI தான் என்னோடய ஆன்சர். புரிஞ்சா? ஹேட் அப்படின்னா VI. ஒரு வேளை இப்போது ஃபேக் கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர் இருக்கும்? ஆர். இது 2 என்ன காமனாக இருக்குது? AI. ஃபேக்கோட ஆன்சர் என்ன? MI. சரியா? சாமோட ஆன்சர் என்ன? KI. எல்லாத்துக்குமே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. சரி, எந்த வார்த்தை கேட்டால் என்னால் போட முடியும். சரியா? இப்போது
ஷாம் ஆல் ஃபேக் சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். சார் ஷாம் ஆல் ஃபேக் சொல்லி அதுக்கான இது என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஷாம்கானது என்ன கே, ஆல்கானது என்னன்னு சொல்லி பார்த்தோம் ஆல்கானது எல்ஐ, ஃபேக்குக்கானது என்னன்னு சொல்லி பார்த்தோம் எம்ஐ. இந்த மாதிரி இந்த மூணு எங்கே இருக்கோ அதுதான் என்னோட ஆன்சர். சரியா? ஒரு வேளை அவங்க ஹேட் மட்டும் கேட்காம ஷாம் ஆல் ஃபேக் அப்படின்னா இந்த மூணு எதில் இருக்கோ அதுதான் என்னோட ஆன்சர். சரி, எல்ஐயும் கண்டிப்பாக இருக்கணும், கேஏ கண்டிப்பாக இருக்கணும், எம்ஐயும் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஷாம் ஆல் ஃபேக்குங்கிறது. அது நீங்கள் ஷாமுக்கு நேராக கே தான் இருக்கணும், ஆளுக்கு நேராக எனக்கு எல்ஐ தான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த மூணு வார்த்தை எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சர். அதுக்கு சாணத்துக்கு நேராக அதுக்கு நேராக தான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதை பாருங்கள் எப்படிங்க. சரி, ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் எனக்கு தெரியும், நான் நல்லா நிறைய டைம் போட்டு பார்த்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் எழுத வேணாம், அதிலே அடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? புதுசாக நான் தான் படிக்கிற அந்த டாபிக் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் வரும். டேரெக்டாக மானிட்டரே பார்க்குற அளவுக்கு நீங்களும் இம்ப்ரூவ் ஆகிக்கோங்க, அவ்வளோதான். சரியா? ரொம்பலாம் இல்லை, நீங்கள் ஒரு 10 சம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புரியுதா? சரி பாருங்கள், முதல்ல என்னைக்கு நான் சொன்னேன்னா இது மாதிரி ஒரு டேட்டாவாக கேட்பாங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டாங்கன்னா அந்த வார்த்தையை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திஸ் ஆர் தேட், இதுக்கான கோட்வேர்டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 3 வார்த்தை கேட்குறாங்க. சரி, அப்போ கண்டுபிடிக்கலாமா என்னன்ட்டு? சரி பாருங்கள், இந்த சர்டைன் கோட் லாங்குவேஜில் நவ் ஆர் நெவர். சரி, நவ் ஆர் நெவர். சரி, நவ் ஆர் நெவர்னு சொல்லியிருக்கு. சரி, இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸிஎன் இசட்ஏபி இந்த மாதிரி 3 இது கொடுத்துருக்காங்க. அடுத்து நவ் சே திஸ். இந்த இடத்துல ஒரு வார்த்தை மிஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே, இப்போதைக்கு இதை மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். சரி, எது காமனாக இருக்குன்னா நவ் காமனாக இருக்குது. சரி, அப்போது நவ் அப்படின்னா கண்டிப்பாக இசட்ஏபின்னு வரும். சேஸ் ஆர் தேட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்க மாதிரியும், ஸோ அந்த வார்த்தை வந்து இதுக்கானதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேஸ் ஆர் தேட் அப்படிங்கிற வார்த்தை. சரி, அதில் பிரிண்டிங் மிஸ்டேக்லாம் அந்த இது டைப் பண்ணல. சரி, நாமளே ஒன்று எடுத்துக்கலாம். சேஸ் ஆர் தேட் அப்படின்னா அதுக்கு மீன்ஸ் ULA. நான் ஒரு கோடு போட்டிருக்கேன்னா அந்த இடத்துல இந்த வார்த்தை இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. VAK. ஓகேவா? சரி, இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதில் எது காமனாக இருக்குன்னா இசட்ஏபி காமனாக இருக்கா? அப்போ நவ் அப்படின்னா என்ன இசட்ஏபின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஸோ அதை ஓரமாக எழுதி வச்சுக்கலாம். நவ் இஸ் ஈக்குவல் டு இசட்ஏபி. சரி, ஓகே. அடுத்தது 1ஆவது 3ஆவது கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதில் எது பொதுவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜென் பொதுவாக இருக்குது. வார்த்தை என்ன பொதுவாக இருக்குது அப்படின்னா ஆர். சரி, அப்போ ஆர்னா என்ன ஜென். சரி, இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நெவர்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு, OYOGன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இதை ரெண்டாக கம்பேர் பண்ண அப்படின்னா சேஸ். சேஸுங்கிறது பொதுவாக இருக்குது. சரி, இந்த கோட் வேர்டில் எது பொதுவாக இருக்குது அப்படின்னா ULA. சரியா? AR. அப்புறம் சேஸ் இதில் பொதுவாக இருக்குது, ULA பொதுவாக இருக்குது. ஓகேவா? அப்போ பாருங்கள், அப்போது இதில் நவ் அப்படின்னா இதுவும் போயிடுச்சு, சேஸ் அப்படின்னா ULAவும் போயிடுச்சு. அப்போ மிச்சம் என்ன தான் இருக்குது அப்படின்னா TAL. அப்போ TAL தான் என்ன அப்படின்னா இந்த திஸ். சரி, அப்போ திஸ் அப்படின்னா என்ன TAL. அப்புறம் திஸ் ஆர் தேட்டுன்னு சொல்கிறாங்களா? அப்போ இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்ன VAK.
சரியா? இப்படி வச்சுக்கலாம். இதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? சரி, இங்கே ஒரு வார்த்தை இருக்கும், அந்த இடத்துல நானே ஒரு வார்த்தையை போட்டு சரி கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இதுதான் இப்படி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அப்போது அந்த சென்டென்ஸ் என்ன, அதுக்கான கோட்வேர்டு என்ன, சென்டென்ஸ் என்ன, அதுக்கான கோட்வேர்டு என்ன, சென்டென்ஸ் என்ன, அதுக்கான கோட்வேர்டு என்ன எழுதி மாற்றி மாற்றி கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 2 கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரு வார்த்தைக்கு மட்டும் தெரியும். 2 3 கம்பேர் பண்ணி பாருங்கள், மிச்சம் ஒரு வார்த்தைக்கு தெரியும். 1 3 கம்பேர் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். தெரிஞ்சுட்டு அவங்க அப்புறம் என்ன கேட்குறாங்களோ அதுதான் ஆன்சர்ஸ். அவ்வளோதான், இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். சரி, இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். சரியா? எப்படி கம்பேர் பண்ணணும்? 1 2 ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும், ஒரு வார்த்தை மட்டும் தெரியும். 2 3 கம்பேர் பண்ணணும், இன்னொரு வார்த்தை தெரியும். 1 3 கம்பேர் பண்ணிங்கன்னா இருக்க எல்லா வார்த்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் ஒரு 9 வார்த்தை இருக்கும், அந்த 9 வார்த்தையுமே உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிடும். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? இன் செர்டன் கோட் லாங்குவேஜில் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதுக்கான வார்த்தை இசட்ஐடிஏன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியா? நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ பிளாக் இஸ் போல்டு பாருங்கள். பிளாக் இஸ் போல்டு இது எப்படி எழுதியிருக்காங்க? 4 1 3. இல்லை எது 4 எது 1 எது 3 எனக்கு தெரியாது. சரி, இது 4 இருக்கலாம், சரி இது 3 இருக்கலாம், இது 1 இருக்கலாம், டெஃபினட்டாக தெரியாது. அடுத்து bats like the blue sky. ஒரு பெரிய வார்த்தையை கொடுத்துட்டாங்க. 1 2 3 4 5. அப்போ எனக்கு 5 நம்பர் கொடுத்துருக்கணுமா? அந்த 5 நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க. 9 7 6 8 5. ஓகேவா? முதல்ல பிளாக் இஸ் போல்டுன்னு சொல்லி 3 வேர்டு இருக்குது, 3 வேர்டுக்கான நம்பர். அடுத்து பேட்ஸ் லைக் த ப்ளூ ஸ்கைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 5 வேர்டு இருக்குது, 5 வேர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் இன்னொன்று பெருசாக கொடுத்துருக்காங்க, அதுலேயும் 5 இருக்குது. பீகாக் இஸ் ப்ளூ அண்ட் போல்டு. சரியா? இங்கேயும் 1 2 3 4 5 இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி 5 நம்பர் கொடுக்கணுமா? 5 நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ 1 0 2 7 4. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். விச் நம்பர் ரெப்ரசன்ட் ப்ளூ? ப்ளூனா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான், இதுதான் கொஷின். சரி, ப்ளூனா என்னன்னு சொல்லி கேட்குறாங்களா? சரி பாருங்கள், எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்லி பாருங்கள். ப்ளூங்கிறது இதில் இருக்குது. சரியா? வேறு எதுலையா இருக்கா? அவ்வளோதான். ஸோ அப்போ அது ரெண்டுக்கு எது பொதுவாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சரி, அப்போ மொதல் 2 தான் இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டுக்கும் எது காமனாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். 9 7 6 8 5 1 0 2 7 4. சரியா? அப்போ இது ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 காமனாக இருக்குது. வேறு ஏதாவது நம்பர் காமனாக இருக்கா? வேறு எந்த நம்பரும் காமனாக இல்லை. சரியா? அப்போ இதில் பார்க்க தான் பெரிய வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. ப்ளூங்கிறது இதுலேயே மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை. அப்போ இதுலேயும் மட்டும் காமனாக இருக்கிற நம்பர் என்ன? 7. அப்போ ஆன்சர் 7 முடிஞ்சு போச்சு. சரியா? பார்க்க தான் பெருசாக இருக்கும். அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் எழுதுனதே வேஸ்ட்டு. அங்கே ப்ளூன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளூ 2 இருக்கும், நம்பர் மட்டும் பார்த்துட்டு அப்படியே 7 அடிச்சிடலாம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி மானிட்டரில் போடுற அளவுக்கு கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து 25ஆவது கொஸ்டின் பாருங்கள். பேட் ஸோ சிம்னு சொல்லியிருக்கு. அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஈட் குட். சரி, இந்த கொஸ்டின் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். எப்போவுமே வேர்டு அந்த சைடு கூட நீங்கள் எழுதிக்கோங்க, தப்பு இல்லை. ஈட் குட் மேங்கோஸ். இதுதான் எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? பேட் ஷூ சிம். இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்து இந்த வார்த்தையை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேங்கோஸ் அண்டு ஸ்வீட்ஸ். மேங்கோஸ் அண்டு ஸ்வீட்ஸ். இங்கே ஃபுல்லாக எழுதலைன்னா கூட சரியா, மேங்கோஸா மேன் அந்த மாதிரியும், ஸ்வீட்டாக எஸ்டபிள்யூ அந்த மாதிரி கூட எழுதிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக உட்காந்து எழுதிட்டுலாம் இருக்க தேவையில்லை, சின்னதாக கூட எழுதிக்கோங்க. அடுத்து ஃபைனலாக பர்ச்சேஸ் குட் ஸ்வீட்ஸ். அவ்வளோதான். இது எப்படி எழுதியிருப்பாங்க? டிம் ஜூ
அவ்வளோதான். என்ன கேட்டிருக்காங்க, விச் ரெப்ரசன்ட் ஈட். ஈட்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற வார்த்தையில் இருக்குது. அப்போது என்னோடய ஆன்சர் எதெல்லாம் இருக்கலாம், பிஏடியாக இருக்கலாம், இசட்ஓவாக இருக்கலாம், எஸ்ஐஎம்மாக இருக்கலாம். சரியா? அப்போ எனக்கு இது இருக்க வாய்ப்பு இருக்கா, சி வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? அப்போ ஈட் அப்படிங்கிறது மொதல் சென்டென்ஸில் இருக்குது. இப்போ மொதல் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய மூணில் ஏதோ ஒன்று தான் வரும். பேட் வரலாம், சரியா, பேட் பிஏடி வரலாம், இல்லை எஸ்ஐஎம் வரலாம், இசட்ஓ வரலாம். எனக்கு அது ரெண்டுமே ஆப்ஷனில் இல்லை. சரியா? அப்போது எஸ்ஐஎம் வரலாம், இல்லை பிஏடி வரலாமா, இது ரெண்டில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர். இப்போவே எனக்கு ரெண்டு ஆன்சர் வரான்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. சரியா? சரி பாருங்கள், மேங்கோஸ் கேன்சல். சரியா? அப்போ இந்த லெட்ரு எஸ்ஐஎம் கேன்சல். அப்போது எஸ்ஐஎம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேங்கோஸ். அப்போது இந்த எஸ்ஐஎம்ங்கிறது மேங்கோஸுக்கு போயிடுச்சா, அப்போ மிச்சம் இருக்க பிஏடி தான் எனக்கு கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஈட்டாக இருக்கும். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போது ஈட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிஏடி தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போ அதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் கூட ஒன்று தான் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ அந்த மாதிரி மாடல் பார்த்தோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி சொல்லி பாருங்கள். சிஓசிக்கு எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, இப்போ சியை எப்படி எழுதியிருக்காங்க, D4 எழுதியிருக்காங்களா. சியோட அடுத்த லெட்டர் என்ன, டி, அதோட நம்பர் என்ன 4, அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அடுத்து ஓக்கு அடுத்து என்ன வரும், பி வரும். பி சரி, பியோட நம்பர் சப்பா 6 கொடுத்துருக்காங்களா, அதை 2 டிஜிட் மட்டும் எழுதியிருக்காங்க. சரி, P6. பின்னா என்னென்னா 16வது லெட்ரு. சரியா? அதை இப்படி P6ன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சினா என்னென்னு வரும், D4ன்னு வருமா, D4. அப்போது சினா அதோட அடுத்த லெட்டர் எழுதிட்டு அதோட நம்பர். பி அப்படின்னு ஓ அப்படின்னா என்ன, அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன, பியோட நம்பர் என்னன்னா 16 வரும். சரி, 16ல் யூனிட் டிஜிட் மட்டும் எழுதியிருக்காங்க. அடுத்து கே. சரியா? கேனாக்கு அடுத்து என்ன வரும், எல். சரி, எல்லுனா என்ன, 12வது. அப்போ அதுக்கு 2 மட்டும் எழுதிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் அங்கே கோட் பண்ணாங்க ஆடு. சரியா? அதை நம்ம ஹென்ஸுக்கு என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஹென்ஸ் ஹச். ஓகேவா? ஹச் அப்படின்னா என்ன, அதோட அடுத்த லெட்டரை பார்ப்போம். ஹச் அப்படின்னா எனக்கு என்னென்ன வரும்னா ஐ. ஐயோட நம்பர் என்ன, 9வது. சரியா? அடுத்து ஈனா என்ன வரணும், F6. என்னன்னா எனக்கு என்ன வரணும், O15. 15ல் யூனிட் டிஜிட் மட்டும் எழுதணும். சரியா? 15னா அவங்க 15லாம் எழுதலை, வெறும் யூனிட் டிஜிட் மட்டும் தான் எழுதியிருக்காங்க. சி அப்படின்னா என்ன, D4. இ அப்படின்னா F6. சரி, இந்த மாதிரி எங்கே ஆப்ஷன் இருக்கோ அதான் ஆன்சர். அப்போது I9 F6 ஓ. சரியா? இது வந்து ஓ, அப்புறம் 5 D4 F6. கரெக்டாக இது. சரியா? எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இது ஆன்சர்னா இதுதான் ஆன்சர், டி. ஓகேவா? அப்போ இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. சரி, அப்போ சி அப்படின்னா அது அடுத்தது D4 அதோட நம்பர். ஓ அப்படின்னா என்ன, அதுக்கு அடுத்த பின்னு வரும். பியோட நம்பர் 16. 16ல் இதோட யூனிட் டிஜிட் மட்டும் எழுதியிருக்காங்க. சினா என்ன, D4. கேனா L2. சரி, அப்போ ஹச் அப்படின்னா I9. ஈனா என்ன, அதுக்கு அடுத்து எஃப்னு வரும், F6. என் அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன வரும், ஓட நம்பர் என்ன 15, அது யூனிட் டிஜிட் மட்டும் 5. சினா D4, ஈனா F6. இதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. சரியா? பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் ஒரே மாதிரியே இருக்கும். நீங்கள் தான் தேடி பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். சரியா? I9 F6. சரியா? அப்போயே தெரிஞ்சிருச்சு இது மட்டும் வராதுன்னு. இந்த 3ல் ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் O5. ஸோ O5னா இதெல்லாம் வராது. இதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ரைட்டா? அடுத்து சரி, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அப்படின்னு சொல்லி பாருங்க. ARC இதை சிம்பிள்ஸ் குறியீடு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? ARC அப்படின்னா டாலரு, அட்டு, ஸ்டாரு. ஸோ அதே மாதிரி HIT இது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா அண்டு, அங்கே ஒன்று இருக்குது ஹேஷ். ஹேஷ் அண்டு பர்சன்டேஜ். அப்புறம் ஷேர் எப்படி எழுதுவீங்கன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ சீனா என்ன, ஸ்டார்.
ஹச்னா என்ன ஹேஷ், ஏனா டாலர், ஐனா ஹேண்ட் சிம்பிள், ஆர் அப்படின்னா அட்டு. இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆறு இதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? அப்போது நம்பர்ஸு கொடுக்க பார்த்தோம், சில லெட்டர்ஸ் கொடுத்தது பார்த்தோம். இப்போ குறியீடு கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிள் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதே மாதிரி அதுக்கு நேராக உள்ளது அதுக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ அந்த வார்த்தை எங்கே பார்த்தாலும் அதுக்கு ஏ எங்கே பார்த்தாலும் அதுக்கு பதிலாக டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக ஆண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். டி எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பதில் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ இதுதான் என்னோட ஆன்சர், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட். ஓகேவா? அதே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, சரி இதை பாருங்கள். சரியா? இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. முதல்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க சொல்லி பாருங்கள். கோஸ். சரியா? அப்போ கோஸ் அப்படின்னா அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டாவது சென்டென்ஸில் இருக்குது. சரியா? இதுதான் டவுன் ஹி கோஸ்ன்னு இருக்குது. அப்போ என்னோட ஆன்சர் என்னவாக இருக்கலாம்? என்ஆர்ஓவாக இருக்கலாம், பிஎஸ்ஐயாக இருக்கலாம், எம்ஏடியாக இருக்கலாம். காரணத்தை கொண்டு என்னவாக இருக்கக்கூடாது? கேடிஏயாக இருக்காது. இப்போ நான் ஒரு ஆன்சர் விட்டுட்டேன்னா அப்போ எம்ஏடியாக இருக்கலாம், என்ஆர்ஓவாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்ஐயாக இருக்கலாம். அப்போ தான் கொடுப்பாங்க. ஏன்னா 4 ஆப்ஷன் வச்சே ஆகணும்ல. அப்போது ஒரு ஆப்ஷன் எங்கே இருந்தாலும் கொடுப்பாங்க, அப்படி ஒன்று இல்லை. சரி, அப்போ ரெண்டில் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இப்போ முதல் வார்த்தைக்கு ரெண்டாவது வார்த்தைக்கு எது பொதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கும். சரியா? முதல் உள்ளதுக்கு ரெண்டாவது உள்ளதுக்கு செக் பண்ணிங்கன்னா டவுன் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக இருக்கும். சரி, அந்த கோடை கம்பேர் பண்ணிங்கன்னா எது பொதுவாக இருக்குது? என்ஆர்ஓ பொதுவாக இருக்குது. சரியா? அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு என்ஆர்ஓ வராது. மிச்சம் இருக்கிற ரெண்டில் ஏதோ ஒன்று. சரி, ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீ கோஸ். அப்போ ரெண்டாவதையும் மூணாவதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? அதில் எனக்கு என்ன காமனாக இருக்குது அப்படின்னா ஹீ காமனாக இருக்குது. சரியா? சரி, ஓகே. இதை நம்ம எழுதி பார்த்து சொல்லிடலாம். சரி, அங்கேயே பார்த்தோம் அப்படின்னா சில பேர் கன்ஃபியூஸ் ஆகும். எழுதி பார்த்தே சொல்கிறேன். சரி, இப்போதைக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு இது மட்டும் வராது அப்படின்னு. கேடிஐ கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சிச்சு. நீங்கள் அங்கேயே கம்பேர் பண்ணி பார்த்து போடலாம். சரி, நான் அவங்க எழுதியே சொல்கிறேன் அப்படின்ட்டு. சரி, பாருங்கள். முதல்ல இந்த பக்கம் கோடு அந்த பக்கம் கொடுத்து பண்ணாலும் ஓகே, இல்லை எப்படினாலும் ஓகே. சரி, நம்ம இப்படி கொடுத்துருக்க ஃபார்மேட்டே எழுதிக்கோங்க. என்ஆர்ஓ கேடிஐ. இது என்னன்னு சொல்லியிருக்காங்க? க்ளவுட்ஸ், பிஓயூஆர் டவுன், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். என்ஆர்ஓ பிஎஸ்ஐ எம்ஐடி. இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா டவுன் கி கோஸ். அப்புறம் ஃபைனலாக பிஎஸ்ஐ என்ஆர்ஓ இசட்பிஏ. இது டவுன் கி. சரி, ஓகே. இப்போது ஒன்றா கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இப்போ 1 3 கம்பேர் பண்ணுறேன். எனக்கு என்ன பொதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்டு தான் பொதுவாக இருக்குது. சரியா? அந்த ஒரே ஒரு வேர்டு தான் பொதுவாக இருக்குது. அது என்னென்னு கேட்டால் டவுன். அதை அடிச்சிருங்க. ஸோ அதை அடித்தாச்சு. அப்போது அந்த வேர்டு ஏதாவது காமனாக இருக்கணுமா? அது என்ன காமனாக இருக்குது அப்படின்னா என்ஆர்ஓக்கு மட்டும் காமனாக இருக்கா? அடுத்த நிமிஷமே என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன் ஈக்குவல் டு என்ஆர்ஓன்னு எழுதணும். சரியா? இது எழுதாம விட்டீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் அடுத்தடுத்து கம்பேர் பண்ணுறப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணுறப்போ எதுக்கு எந்த வார்த்தைக்கு நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் எப்போ ஒரு வேர்டை கேன்சல் பண்ணுறீங்களோ அப்போவே டவுன் ஈக்குவல் டு என்ஆர்ஓன்னு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இது ரெண்டை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். எது காமனாக இருக்குது? ஹீ காமனாக இருக்குது. கரெக்டாக? அது என்ன கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு ஹீ காமனாக இருக்குது. அப்போது அந்த ஹீயை கேன்சல் பண்ணுறேன். சரி, இது ரெண்டை கம்பேர் பண்ணுறப்ப எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். பிஎஸ்ஐ காமனாக இருக்குது. சரியா? இப்போ டவுன் பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்ஓ அப்படிங்கிறது இந்த ரெண்டை கம்பேர் பண்ணி பார்த்து முடிவு பண்ண முடியாது. சரியா? சரி, நல்லா பாருங்கள். டவுனுங்கிறது இந்த ரெண்டில் மட்டும்தான் இருக்கா? 3லேயுமே இருக்குது. டவுன் 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 3லேயுமே இருக்குது. அப்போ 3லேயுமே எது காமனாக இருக்குது? என்ஆர்ஓ காமனாக இருக்குது. அப்போ தான் அடிக்கணும். சரியா? இது ரெண்டில் மட்டும் தான் காமனாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு கேன்சல் பண்ணாதீங்க. 3லேயுமே டவுன் இருக்குது. அப்போ 3லேயுமே எது காமனாக இருக்கோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு என்ஆர்ஓ. புரிஞ்சா? இது ரேர் கேஸு. எப்பயாச்சும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? ரொம்ப ரேரு, ஆனால் வரதும் சகஜம்தான். சரியா? அப்போது கேன்சல் பண்ணிங்க. 3லேயுமே டவுன் இருக்குது, 3லேயுமே என்ஆர்ஓ இருக்குது. அப்போ டவுனுக்கு வந்து என்ஆர்ஓன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டில் மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஹீ இருக்குது. சரியா? அப்போது இது ரெண்டில் மட்டும் எது காமனாக இருக்குது? பிஎஸ்ஐ காமனாக இருக்குது. அப்போ கேன்சல் பண்ண நிமிஷம் என்ன பண்ணணும்? ஹீ இஸ் ஈக்குவல் டு பிஎஸ்ஐ. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கோஸ் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது ரிமைன் இருக்கக்கூடிய அது கோஸ் எம்ஐடி. அவ்வளோதான். சரியா? புரிஞ்சா? சில கேஸில் 3 சென்டென்ஸ்லையுமே காமனாக இருக்கக்கூடிய வேர்டும் வரலாம். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரியா? ஒரு சில கேஸில் 2ல் மட்டும் காமனாக இருக்குது, அதை மட்டும் அடித்து போட்டுருவோம்.
சில இடத்துல 3 இதில் காமனாக இருக்கும், 3லேயுமே இங்கேயும் காமனாக இருக்கணும். இங்கே எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் இங்கேயும் காமனாக இருக்கணும். ரைட்டா? ஓகே. 29வது சரியா? அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ஸ்மோக்கிங் இஸ் ஹார்ம்ஃபுல். PERNATPAS அப்படின்னா என்ன? நம்மள கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹேபிட். ஹேபிட் அப்படிங்கிற வேர்டுங்க எனக்கு எங்கே இருக்குது? சென்டென்ஸ் 2வதுல இருக்குது. சரியா? அப்போ VOG DOR NATயாக இருக்கலாம், PAS கண்டிப்பாக வராது. ஸ்மோக்கிங் இஸ் ஹார்ம்ஃபுல். நான் ஷார்ட்டாக ஹார்ம் மட்டும் எழுதியிருக்கேன். அப்படின்னா ஹார்ம்ஃபுல்னு அர்த்தம். சரி, அதுக்கப்புறம் VOG TOR NAT. ஸோ அப்படின்னா என்ன? அவாய்ட் ஹார்ம்ஃபுல் ஹேபிட். இதுனா ஹார்ம்ஃபுல், அதுனா ஹேபிட். அப்புறம் 3வது சென்டென்ஸு TOR PAS OEL. இப்போ அப்படின்னா என்ன? ப்ளீஸ் அவாய்ட் ஸ்மோக்கிங். சரியா? இது ஃபுல்லாக எழுத வேணால் உங்களுக்கு புரிகிற மாதிரி மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சரி, இப்போ கம்பேர் பண்ணலாமா? சரி, இப்போ கம்பேர் பண்ணுறதுல முதல்ல 2 கம்பேர் பண்ணுறேன். எது காமனாக இருக்குது? ஹார்ம்ஃபுல் வார்த்தை NAT காமனாக இருக்குது. சரியா? அப்போது ஹார்ம்ஃபுல் அப்படின்னா NAT கேன்சல் ஆகிடுச்சா? அப்போ NATங்கிறது என்ன? அடுத்த நிமிஷமே ஹார்ம்ஃபுல் அப்படின்னா NAT. அப்போ NAT இங்கே வந்துருச்சுன்னா இங்கே வருமா? இங்கே வராது. அடுத்து 1 2 கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். 2 3 கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எது காமனாக இருக்குது? அவாய்டு காமனாக இருக்குது. DOR. இப்போது அவாய்டு அப்படின்னா DOR இங்கே கேன்சல் ஆகிடுச்சா? இப்போ ஆன்சர் என்ன? VOG. சரி, அப்போது இந்த VOG எதுக்கு வரும் அப்படின்னா ஹேபிட்டுக்கு தான் வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? இப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கிற போது இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதிக்கோங்க. போக சிஸ்டமில் போட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் 30வது கொஸ்டின். சரியா? இதை பாருங்கள் எப்படி இருக்கு. அப்புறம் சர்டன் கோட் லாங்குவேஜில் மைண்ட் அப்படின்னா எப்படி எழுதியிருக்காங்க, டாக் அப்படின்னா இது மாதிரி எழுதியிருக்காங்க, பில். இந்த மாதிரி நிறைய டைம் கொடுத்துட்டு சார் அதில் 1 மட்டும் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போது மைண்ட் 3 2 1 4 டால் டாக் 8 7 5 6 8 9 6 4 TAM. சரி, நான் இவ்வளோ தூரம் எழுதுறேன்னா கொஷின் 1 செகண்டில் முடிச்சிடலாம். சரி, நான் புரியணுங்கிறதுக்காக தான் எழுதுகிறேன். சரி, இவ்வளோ தூரம்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை. என்ன கேட்டிருக்காங்க? M கேட்டிருக்காங்களா? இதுலேயும் தான் M இருக்குது, வேறு எதுலேயுமே M இல்லை. கரெக்டாக? அப்போது இதுலேயும் மட்டும்தான் M இருக்குது. சரியா? அப்போ இதே கம்பேர் பண்ணி பார்க்குறேன். எதுலாம் காமனாக இருக்குது? அப்போ Mனா எனக்கு என்னெல்லாம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது? 1 இருக்குது, 4 இருக்குது. கரெக்டாக? இப்போ இதுலேயும் M இருக்குது. அதே டைமில் வேறு என்ன காமனாக இருக்குது? Eயும் இருக்குது. சரியா? அப்போது M இருக்குது, E இருக்குது. அப்போது இதுக்கு 1 வரும், 4 வரலாம். அப்போ 1 வரலாம், 4 வரலாம். கரெக்டாக? சரி, அப்போ வேறு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈயை கம்பேர் பண்ணுங்கள். இதுலேயும் இருக்குது. அப்போ 1 3 4. இதுலேயும் இதில் எது வேறு எது காமனாக இருக்குன்னா 4 காமனாக இருக்குது. அப்போ 4 வந்து ஈக்கு போயிடும். சரியா? அப்போ எம்முக்கான வேர்டு என்னென்னா 1. புரிஞ்சா? அப்போது 1 4 கம்பேர் பண்ணி பார்க்குறேன். எம் அதில் காமனாக இருக்குது. ஆனால் அதில் 1ஆம் நம்பர் இருக்குது, 4ஆம் நம்பர் இருக்குது. அப்போ 1ஆம் நம்பருங்கிறது எம்முக்கு வருமா இல்லை அது ஈக்கு வருமானு சொல்லி தெரியாது. அப்போ ஈயை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது இன்னொரு இடத்துல பி அதில் இருக்குது. அப்போது இதுலேயும் அந்த 3ல் எது காமனாக இருக்குது அப்படின்னா 4 காமனாக இருக்குது. அப்போ ஈ வந்து 4க்கு போயிடும், அந்த 1 வந்து எம்முக்கு வந்துடும். அப்போ என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1. ரைட்டா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இதை பாருங்கள். ஸோ இதை அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் நிறையா. சரியா? இதை பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்ட்டு. குட் இஸ் ஃபேர். முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இஸ் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு. குட் இஸ் ஃபேர். அப்போது இஸ்ஸுங்கிறது மொதல் சென்டென்ஸில் தான் இருக்குது. அப்போ என்னோடய ஆன்சர் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா GESCFAவாக இருக்கலாம். எக்காரணத்து கொண்டும் VE வராது. கரெக்டாக? ஏன்னா இஸ்ஸுங்கிறது மொதல் சென்டென்ஸில் இருக்குது. அப்போ மொதல் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய 3 வார்த்தையில் தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. Who is God? GEVEFA. அதுக்கப்புறம்
யூ ஆர் காட். NELEFA. ரைட்டா? இப்போது இஸ்ங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டில் மட்டும் தான் இஸ் காமனாக இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் இஸ் காமனாக இருக்குது. ஆனால் கோட் செக் பண்ணோம் அப்படின்னா ஜியும் இருக்குது, எஃப்ஏவும் இருக்குது. சரி, அப்போ ஜிஏ போடுவீங்களா இல்லை எஃப்ஏ போடுவீங்களா அப்படின்னா மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மூணுத்தில் என்ன இருக்குது பாருங்கள். சரி, இது எல்லாமே குட்டு. சரியா? அந்த கொஷினில் எல்லாமே குட்டுன்னு வச்சுக்கோங்க. சரியா? கொஷின் எல்லாத்துலேயுமே குட்டுன்னு வச்சுக்கலாம். சரி, அப்போ மூணுத்துலேயே எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணுத்துலேயுமே குட்டுங்கிறது காமனாக இருக்குது. கரெக்டாக? அப்போ இதுலேயும் குட் இருக்குது, இதுலேயும் குட் இருக்குது, இதுலேயும் குட் இருக்கா? அப்போ மூணுத்தில் எது பொதுவாக இருக்குது? எஃப்ஏ. சரியா? அப்போ குட் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஏ. புரிஞ்சா? இதுக்கப்புறம் பாருங்கள், இது ரெண்டாக கம்பேர் பண்ணால் இது ரெண்டில் மட்டும் எது காமனாக இருக்குது? ஜிஇ காமனாக இருக்குது, இங்கே இஸ் காமனாக இருக்குது. சரியா? அப்போ என்னோடய ஆன்சர் என்ன அப்படின்னா ஜிஇ தான் என்னோடய ஆன்சர். ரைட்டா? அப்போது இது ரெண்டாக கம்பேர் பண்ணுறேன். இஸ் காமனாக தான் இருக்குது. ஆனால் இதில் எஃப்ஏவும் இருக்குது, ஜிஇ இருக்கா? அப்போ வேறு என்ன வார்த்தை காமனாக இருக்குது? குட்டுங்கிற வார்த்தை காமனாக இருக்குது. அப்போ மூணுத்தையும் கம்பேர் பண்ணனா மூணுத்துலேயுமே குட்டுன்னு இருக்குது. அப்போ மூணுத்துலேயே காமனாக இருக்குது என்ன அப்படின்னா எஃப்ஏ இருக்குது. அப்போ குட்டுக்கு வந்து எஃப்ஏ பேரும், இஸ்க்கு வந்து ஜிஇ பேரும். அப்போ என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஜிஇ. சரியா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி உள்ள கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போட முடியும். சரியா? நான் உங்களுக்கு புரியுமே தான் எழுதினேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப மட்டும் இது மாதிரி எழுதி பார்த்துக்கோங்க. போக சிஸ்டம்லேயே பார்த்து ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதோட கோடிங் டிகோடிங் முடியுது. ஸோ 3வது கிளாஸு. ஸோ பார்த்த 3 டாப்பிக்லேயும் ரீசெண்ட் பேட்டர்னில் என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். சரியா? நிறைய மோக் டெஸ்ட் அட்டன் பண்ணி சரி நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் டெஸ்ட் முடிஞ்சோடனே சொல்யூஷன் பாருங்கள். ஸோ போட முடியல அப்படின்னா ஸோ அதை அந்த கொஸ்டின் கொடுங்க, நான் எப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.